வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நான் செய்ய போகும் ரெசிபி வந்து மாங்காய் ஊறுகாய். இந்த சித்திரை மாசத்துல மாங்காய் நல்லா சீசன், மாங்காய் நல்லா கிடைக்கும். ஊறுகாய்க்கு வந்து இந்த மாங்காயை தேர்ந்தெடுங்க. இந்த மாங்காய் பேர் எனக்கு தெரியல, ஆனா வருஷம் வருஷம் இந்த மாங்காய் தான் வாங்குவேன். இந்த மாங்காய் வந்து தோல் லேசா இருக்கும், சதை வந்து அதிகமா இருக்கும், நல்ல திக்கா இருக்கும், சதை பிடிப்பா இருக்கும். இது நல்லா புளிப்பா இருக்கும். ஊறுகாய்க்கு ஏத்த புளிப்பான மாங்காய் வந்து இதுதான். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மாங்காய் ஊறுகாய் எல்லாரும் போடுறாங்க, ஆனா சரியான அளவுல உப்புகள் போடாதனால கெட்டு போயதுன்னு கம்ப்ளைண்ட் வருது பார்த்தீங்களா. இப்ப நான் வந்து சரியான அளவான மாங்காயும் உப்பும் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம், மாங்காய் ஊறுகாய் செய்வோம். மாங்காய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாங்காய் வாங்கினாலும் மாங்காய் வந்து நிறுத்துருங்க. கடையில கொடுத்து நிறுத்து. 1 கிலோ மாங்காய்க்கு 200 கிராம் உப்பு, தூள் உப்பு போடுங்க. போட்டு மஞ்சப்பொடி பாருங்களேன், 15 கிராம் மஞ்சப்பொடி, 100 கிராம் மிளகாப்பொடி, 15 கிராம் சீரகம், 10 கிராம் வெந்தயம், 15 கிராம் பெருங்காயத்தூள். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்க. எனக்கு கட்டி பெருங்காயம் கிடைக்கல, அதனால தூள் பெருங்காயம் யூஸ் பண்றேன். கட்டி பெருங்காயம் ரொம்ப வாசமா இருக்கும். 1/4 லிட்டர் எண்ணெய், 1/4 லிட்டர் இல்லாட்டினாலும் குறைஞ்சது ஒரு 200 எண்ணெயாவது யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து எப்படி செய்வோம்னு வீடியோக்குள்ள போவோம். பாத்தீங்களா நேர்களே, பாருங்க மாங்காய பாத்தீங்களா எவ்வளவு சதை பிடிப்பா இருக்கு பாருங்களேன். இது கொட்டை வந்து லேசா தான் இருக்கும், சரியா? கொட்டை வரைக்கும் சதை இருக்கும் இது இந்த மாங்காயில, சரியா? இந்த மாங்காய வந்து இப்படி அறுத்துக்கலாம். இப்படி அறுத்துட்டு இந்த அளவுக்கு அறுத்துட்டு துண்டம் வந்து இந்த அளவுக்கு போடுங்க. துண்டம் இந்த அளவுக்கு துண்டம் போடுங்க. கொஞ்சம் பெருசாகணும்னா இந்த அளவுக்கு போடுங்க, சரியா? இந்த அளவுக்கு போடுங்க. மாங்காயை இந்த அளவுக்கு துண்டு அறுத்து போட்டிருக்கேன். அறுத்து இந்த மாங்காயையும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு 3 நாள் ஊற வச்சிருக்கேன். பாருங்க நேயர்களே, 3 நாள் ஊறின மாங்காய். இப்ப இந்த மாங்காயை வந்து நம்ம தாளிப்போம் வாங்க. தாளிக்கிறப்ப மிளகாப்பொடி இருக்கு பாத்தீங்களா, மிளகாப்பொடியை வந்து ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுருங்க. இப்படி ஃபுல்லா போட்டுட்டு லைட்டா ஒரு குலுக்கிருங்க. இந்த வெந்தயம் பாருங்க, வெந்தயம், சீரகம், பெருங்காயம் 3ஐயும் வந்து தனித்தனியாக வந்து வறுக்கணும். வறுத்து 3ஐயும் வந்து பவுடர் பண்ணிக்கணும். அந்த பவுடர் பண்ணி இந்த வச்சிருக்கேன். அந்த பவுடர், சரியா? அந்த பவுடரை இதுல தூவிக்கோங்க. இப்ப அடுத்து வந்து தாளிப்போம்.